بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலமின் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளால சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் தேவையோட தேற்றத்தோட 10 விடயங்கள் சொல்லப்பட்டா ஏதாவது ஒன்றை சரி என்ற வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன் என்ற நீயத்தோட மஜ்மாக்கள்ல கொஞ்சம் நெருக்கமாக இருந்து கீழே உள்ள சகோதரர்கள் கொஞ்சம் மேலே வந்து மஜ்மாக்களை பூர்த்தியாக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுடைய இறுதி முடிவு அல்லாஹ் தஆலா அழகாக்கி வைப்பானா. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் படைத்து இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகளையும் படைத்து அதனுடைய சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எந்த அல்லாஹ் உலகத்தை படைச்சானோ, எந்த அல்லாஹ் உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறானோ அதே அல்லாஹ் தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல இந்த துனியாவை பத்தி துனியாவுடைய வஸ்துக்களை பத்தி அல்லாஹ் தஆலா அற்பமாக சொற்பம் சொல்லி அல்லாஹ் தஆலா பேசுறான். எந்த இடத்துல அல்லாஹ் தஆலா துனியாவை பத்தி அல்லாஹ் பேசுறானோ அந்த இடத்துல ஒமல் ஹயாத் துனியா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த துனியாவுடைய வாழ்க்கை இருக்கே இது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை, சொற்பமான வாழ்க்கைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க இந்த துனியால இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில கொசுவுடைய ரெக்கைக்கும் பொறுமதியாக இருந்தேன்னு சொன்னா அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த காபிர்களுக்கு அல்லாஹ் ஒரு சொட்டு தண்ணி அல்லாஹ் கொடுக்க மாட்டானா. படைச்சவனே அவன் தான் துனியாவை படைச்சான், துனியாவில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அல்லாஹ் தஆலா படைச்சான், அவனே தான் இந்த துனியாவை பத்தி இப்படி ஒரு அறிமுகம் உண்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்யறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, உலகம் அழிஞ்சு போகக்கூடியது தான், உலகத்துடைய வஸ்துக்கள் அற்பமானது தான். ஆனால் இந்த உலகத்துல மனிதனே கொடுக்கப்பட்ட ஒரு பொறுமதியான விலை மதிக்க முடியாத ஒரு நியமத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான், எங்களுக்கு கால நேரங்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துடைய அடிப்படையில எதெல்லாம் எங்களோட பார்வைக்கு பெருமதின்னு சொல்லி நாங்க சொல்லிக் கொண்டு அதை ரசிச்சு கொண்டிருக்கிறோமோ, அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், மாணிக்கமாக இருக்கலாம், மரகதமாக இருக்கலாம், இதெல்லாம் நாங்க பெருமதின்னு சொல்லி எதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ இவைகள் அனைத்தையும் பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஆனால் எந்த வஸ்துலையும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்யல. தங்கத்துல சத்தியம், மாணிக்கத்துல சத்தியம், அல்லாஹ் சத்தியம் செஞ்ச பல விடயங்கள் இருக்கி. எந்த விடயத்தை அல்லாஹ் சத்தியம் செஞ்சானோ அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், நான் எதுல சத்தியம் செய்யறேனோ அந்த சத்தியம் செய்யப்படக்கூடிய பொருள் ஒரு பொறுமதியானது. அதுல வந்து அல்லாஹ் சொல்றான் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் மனிதனே, உனக்கு கொடுக்கப்பட்ட கால நேரங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள், காலங்கள் உன தங்கத்தை விட, வெள்ளியை விட, மாணிக்கத்தை விட, மரகதத்தை விட நீ உலகத்துல எதெல்லாம் பெருமதியா பார்க்கிறியோ இது எல்லாத்தை விட பொறுமதியதான் உனக்கு தரப்பட்ட கால நேரம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துக்கு ஏதோ வந்தோம், எங்களோட வயசு எங்களுக்கு தெரியும்.
50 வயசுக்கும் இருக்கிறீங்க, 60 வயசும் இருக்கிறீங்க, 30 35 வயசு. எங்கட வயசு தெரியும். உலகத்துல நான் எவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்தேன் என்றதும் எங்கட மனசாட்சிக்கு தெரியும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நீண்ட காலம் உலகத்துல வாழ்ந்து முடிச்சிட்டோம். இன்னும் வாழ போறது இன்னொரு 10 வருஷமா, 5 வருஷமா, 1 வருஷமா. இந்த மிம்பர்ல பயான் செஞ்சிட்டு இந்த இடத்த விட்டு நான் இறங்க காட்டும் எனக்கு கூட உறுதி இல்ல, உத்தரவாதம் இல்லை என்ற உயிருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 கிழமையில அடையணும். அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் எல்லாத்துக்கும் தரணும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ரமலானுடைய மாதத்தை சும்மா அடையக்கூடாது. ஆரோக்கியமான நிலைமையில அந்த ரமலானுடைய மாதத்தை அடையணும். எல்லாரும் நியத்தை வச்சுக்கோமா. ஏண்டா கண்ணியமான சகோதரர்கள், எத்தனையோ பேர் ரமலான்ல பல திட்டங்களை போடுவாங்க. அப்படி அமல் செய்யணும், இப்படி அமல் செய்யணும். ஆனா ரமலான் கிட்டையாக போக்கல எத்தனையோ பேர் வாழ்க்கை 30 நோம்பும் ஹாஸ்பிட்டல்ல கழியுது. அல்லாஹ் அதை விட்டு எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. மேலான சகோதரர்களே, ரமலான அடைகிறது சாதனை அல்ல. நாங்க மாஷா அல்லாஹ் 30 வருஷம் நோம்பு பிடிச்சோம், 40 வருஷம் நோம்பு பிடிச்சோம், ஒரு நோம்பு சரி நாங்க விட்டதில்ல. இப்படி பேசுறது ஒரு சாதனை இல்ல. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ரமலான நாங்க ஒவ்வொரு வருஷம் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் என்ன பாடத்திட்டமா எங்களுக்கு புதிதாக படிச்சு தருது. கண்ணியமான சகோதரர்களே, மனிதனே, உனக்கு தரப்பட்ட வாழ்க்கை என்ன செய்து இந்த ரமலானோட முடிய போகுது. அடுத்த ரமலான நீ அடைவியா இல்லையான்னு சொல்லி உனக்கு தெரியாது. அது மறைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஒவ்வொரு ரமலான்ல இதை விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் மேலான சகோதரர்களே, துனியான்னு சொல்லி நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். துனியாவுக்காக நாங்க முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், மனிதனே, நீ அடைய வேண்டிய ரமலான் சில வேளை கடைசி ரமலானா இருக்கலாம். இதற்கு முன்னால் எத்தனையோ ரமலான நீ அடைஞ்சி அந்த ரமலான ஏதோ நீ வீணாக்கிட்டாய். இந்த ஒரு ரமலான சரி முறையாக கழிச்சு தௌபா செஞ்சு எனக்கிட்ட நல்லவனாக வாழ்ந்து சொல்லி அல்லாஹ் இந்த ரமலானின் மூலம் எங்களுக்கு ஒரு பாடத்தை அல்லாஹ் படிப்பிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இது என்ற சொந்த கருத்து அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல 63 வருஷ காலம் வாழ்ந்தாங்க. 63 வயசுல தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஃபாத் ஆக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாக கூடிய விடயம் இருக்கிட்டானே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்தினான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரமலானுடைய மாதம் வந்தா ஒவ்வொரு ரமலானுக்கும் என்ன செய்வாங்க, ஒரு குர்ஆனைத்தான் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் ஓதி காட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தா ஒரு அந்த வருஷம் இருக்கிட்டானே 2 முறை என்ன செய்வாங்கன்னு சொன்னா குர்ஆன் ஓதுவாங்க. அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், நபியே, நாயகமே, இவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்தீங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னால 2 குர்ஆனை முடிச்சிருக்கிறாரு. இது என்ன தெரியுமா அடையாளம்? அடுத்த ரமலான்ல நபியே நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க என்ன செய்யணும், இந்த உலகத்துக்கு சலாத்தை சொல்லிட்டு வந்துரும். அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். கண்ணியமான சகோதரர்களே, வளமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு வருஷமும் கடைசி 10 இஅ்திகாஃப் என்ன செய்வாங்க, 10 நாள் இருப்பாங்க. இது ரசூலுல்லாஹ்வோட வளமை. ஆனா வஃபாத்தாவுடைய அந்த வருஷம் இருக்கிட்டானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் இருந்தாங்க. அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க, இந்த காலம் எனக்கு தரப்பட்ட வாழ்க்கையின் அஜல் இதோட முடிய போகுது. அதுதான் 2 குர்ஆன் 2 இஅ்திகாஃப் 20 நாள். அதனால இதை வச்சு உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒவ்வொரு ரமலானும் கண்ணியமான சகோதரர்கள் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் மௌத்த ஞாபகப்படுத்துது, கபுர ஞாபகப்படுத்துது. உலகத்துல நீ என்னத்தை செய், பிரச்சனை ஒன்று இல்ல, வியாபாரம் செய், குடும்ப வாழ்க்கை நடத்து, இதெல்லாம் உலகத்துல ஒரு தேவையா அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதை விட்டு போட்டு காட்டுள்ளுக்கு போய் நீ அமல் செய்யாத. அல்லாஹ் எங்கேயுமே அப்படி செல்லல. அல்லாஹ் சொல்றான், நீ எதை செஞ்சாலும் காரியத்துல கொஞ்சம் கண்ணாயிரி. ஊடு போகுது, காடு வாவாண்டுது. முடி பழுக்கக்கூடிய நேரத்துல அந்த பழுத்த முடி சொல்லுது, அடியானே, நீண்ட காலம் உலகத்துல வாழ்ந்துட்டாய், இன்னும் வாழ போறது எவ்வளவு காலமோ தெரியா, அமல செஞ்சிக்கோ. சுகர், பிரஷர், என்னென்ன நோயெல்லாம் உலகத்துல இருக்கோ எல்லாம் என்ன செய்யுது, 40 வயசு பிந்தினா என்ன செய்யுது, பொதுவா வாரத ஒரு வழக்கம். நோய் வந்துட்டா மௌத்து வரணும்னு சொல்லி அல்லாஹ்க்கு தெரியதில்ல. அல்லாஹ் என்னத்துக்கு நோயை விளங்கப்படுத்த, நோயை கொடுக்குறான் தெரியுமா? அது ஒரு ரஹமத்து தான். அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், இவ்வளவு காலமா திடகாத்திரமா எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு உலகத்துல நீங்க வாழ்ந்தீங்க, இப்ப நோய் வந்து பெட்டுக்காக போறீங்க, ஈக்கிற காலத்தை சரி ஒழுங்கா பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து சொல்லி அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அதனால காலம் போக 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 அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, மனிதன் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அவனுடைய கபுரை நோக்கி கொண்டிருக்கிறான். கபுரு அது மனம்,
அது மண்ணுடைய வீடு, பூச்சி புழுக்களின் நூடு. ஒவ்வொரு நாளும் கபரங்களையே கூப்பிட்டு கொண்டிருக்கி. எத்தனையோ பேர் மௌத்தா போயிட்டு இதே கையால் அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டோம். சென்ற ரமலான்ல எங்களையோட ஒன்றா இருந்து இஃப்தார் செஞ்சாக்கள் இன்றைக்கு கபூர்ல வாழ்றாங்க. நாளைக்கு கண்ணியமான அடுத்த ரமலானாக போக்கல செலவேல இதே மிம்பர்ல இன்னொரு ஆலிம் செய்வார். போன வருஷம் இதே மிம்பர்ல ஒரு ஆலிம் பயான் செஞ்சார், அவர் இப்ப கபூர்லன்னு சொல்லி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கி. நான் ரெடியா இருக்கணும் அது. அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எவ்வளவு பெரிய தக்வாதாரி, சொர்க்கத்தை பத்தி நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமான அல்லாஹ் தஆலா முழு உலகத்துடைய வஸ்துக்களை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஈமான விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஈமான் உயர்ந்ததுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். 8 சொர்க்கத்துடைய வாசல்களும் வெல்கம் பண்ணும் அவங்கள. மேலான சகோதரர்களே, அவர்கள் 40 வயசு அடைஞ்சதன் பின்னால ஒரு துஆ ஓதினாங்க. அந்த துஆ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான், ஹத்தா இதா பலகா சுத்தஹு வ பலகா 40 சனா. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 40 வயசு அடைஞ்சதன் பின்னால ஒரு துஆ கேட்டாங்க. என்ன துஆ தெரியுமா? قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضى وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. சூரத்துல் அஹ்காஃப்ல வரக்கூடிய துஆ. இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொருத்தரும் பாடமாக்கி ஓதுவோம். இந்த துஆல என்னத்தை விளங்கப்படுத்துறாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க வந்து, யா அல்லாஹ் 40 வயசை நான் அடைஞ்சிட்டேன், 40 வருஷம் உலகத்தை நீ வாழ வச்சிட்டாய். இப்ப இதுக்கு பின்னாலே என்ன மௌத்து நிச்சயம். கபூர நெருங்கி கொண்டிருக்கிறேன், மௌத்த நெருங்கி கொண்டிருக்கிறேன். என்ன முடி பழுக்குது, தோல் சுருங்குது, கண் பார்வை குறையுது. அதனால நீ என்ன செய்து சொன்ன? யா அல்லாஹ் ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி, நீ உலகத்துல என்னென்ன நிஅமத்துக்கள் அருட்கொடைகள் எனக்கு தந்தியோ அந்த நிஅமத்துக்களுக்கு நன்றி உள்ள அடியானாக என்னை ஆக்கு. சுப்ஹானல்லாஹ். அதே போல கேப்பா, வான் அமல சாலிஹன் தர்வா, நீ பொருந்தி கொண்டவனாகவும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் சாலிஹான அமலையும் நீ பொருந்தி கொள்ளக்கூடியதாக ஆக்கு. நான் செய்யக்கூடிய அமல் ஒவ்வொன்றையும் நீ பொருந்தி கொள்ளணும். அப்படியாப்பட்ட அமலா என்ற அமல் ஆக்கு. யாரு? சொர்க்கத்தை பத்தி நன்மாராயம் கூறப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிற துஆ. நாங்க எவ்வளவு கேட்கணும். வேளாண் சகோதரர்கள் பெரியார்களே, அது மட்டும் இல்ல, வாலா வாலிதைய, என்ற பெற்றோர்களுக்கும் யா அல்லாஹ் என்ற பெற்றோர்களோட பாவத்தை நீ மன்னிச்சிரு. கண்ணியமான சகோதரர்களே, இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் செஞ்ச பாவங்கள் நிறைய இருக்கியா அல்லாஹ், அதனால செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடியவனாகும், முஸ்லிமாகவே வாழ வச்சு முஸ்லிமாகவே என்னைய மரணிக்க செய்திருந்து சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த துஆல விளங்கப்படுத்திட்டாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, 40 வயசு அடைஞ்ச எத்தனை பேர் இந்த துஆவை நாங்க ஓதினோம். இந்த துஆ ஓதாட்டி பரவாயில்ல, எத்தனை பேருக்கு இந்த உணர்வு வந்துச்சு? ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு, எல்லா வயசாளிகள் அல்ல, வயசாளிகள் இருந்தாங்க. என்னது, கொஞ்சம் வயசு போக போக திக்கரோட தஸ்பியோட இருந்த ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு. மாஷாஅல்லாஹ் இப்பயும் இருக்கிறாங்க. ஆனா கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பொடிய மக்கள் தான் ஸ்மார்ட் போன் ஒன்று பார்த்தா சில வயசாளிகளும் என்ன செய்யறாங்க, திக்கர் மெஷின் இருக்க வேண்டிய கையில, தஸ்பி இருக்க வேண்டிய கையில ஸ்மார்ட் போனை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான சகோதரர்களே பெரியார்களே, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஹதீஸ்ல வந்து விபச்சாரம் செஞ்ச வாலிபனோட அல்லாஹ் அவ்வளவு கோவிக்க மாட்டான், கோவிப்பான், தண்டிப்பான், பயங்கரமான தண்டனைகள் இருக்கி. நபி அவங்க சொன்னாங்க 3 பேர் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் அவன் மோட்டையும் அல்லாஹ் பார்க்க மாட்டானாம், அவன் அல்லாஹ் வெறுத்துருவானாம் அல்லாஹ். அதுல ஒருத்தன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஜினா செஞ்ச வயசாளி. அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், நீ வாலிபத்தை தான் வீணாக்கி போட்டாய், உனக்கு வயசாவியும் 40 வயசாவியும் நான் கபூரை நோக்கி போவே, மௌத்த நெருங்குதே, மௌத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய மௌத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை தயாராகவே, இந்த உணர்வும் இல்ல ஜினாவோட நீ வந்திருக்கிறீ என்று சொல்லி அல்லாஹ் கோவப்படுவானா. மேலான சகோதரர்களே பெரியார்களே, அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 40 வயசு அடைஞ்சதுக்கு பின்னர் அந்த துஆவை கேட்டிருக்கிறாங்க. சொல்ல வந்த விடயம் என்னன்னா, கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, 40 வயசை நாங்க ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டிய ரமலான் இந்த பாடத்தை முதலாவது எங்களுக்கு படிச்சு தருது. அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அடையக்கூடிய ரமலான் இருக்கி, ரமலானுக்கு முன்னால எங்களையே நான் கொஞ்சம் தயாரிச்சு கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் வாரத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னால தன்னை தயாரிச்சு கொள்வாங்க. ரமலானோட 27 தௌபாவோட அப்படி மூட்டை கட்டி வைக்கிறது இல்ல. இந்த ஒரு மாசத்துல அல்லாஹ் என்னத்துக்கு தாரான் தெரியுமா? இந்த ஒரு மாசத்துல இருக்கக்கூடிய தக்வாவுடைய பயிற்சி ஏனைய 11 மாசத்துல நீங்க அதை என்ன செய்யணும், வெளிக்காட்டணும். உங்களோட சுயரூபம்
நோம்பு முடிஞ்சதன் பின்னால்தான் விளங்கும். நோம்பு பிடிக்கிறது லேசி, தாஜ தொழுறது லேசி, எல்லாம் லேசா செய்வீங்கள். ஆனா நோம்பு முடிஞ்சு 27 முடிஞ்சதன் 27 சாப்பாடு முடிஞ்சு வெளியே போனதன் பின்னால்தான் உங்களோட லட்சணம் விளங்கும். சொபோக்கு எத்தனை பேர். அதனால எங்கட சுய ரூபம் அந்த நேரத்துல விளங்கும். அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், ஒரு மாசம் உனக்கு நான் தந்திருக்கிறேன். என்னத்துக்கு சொன்னா, ஏனைய 11 மாசத்தை நீ தக்வாவோட இபாதத்தோட அல்லாஹ்க்கு விருப்பமான அமலோட கழிக்கணும் என்றதுக்காக வேண்டி. ஐக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாசத்துக்கு முன்னால என்ன செய்வாங்கன்னு சொன்னா தயாராகுவாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ரமதானுக்கு முன்னால நாங்க எப்படி தயாராகணும்? முதலாவது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ரமதானுடைய விஷயம் வந்தா முதலாவது தக்வாவின் மூலம் அல்லாஹ்வை நாங்க அடையறதுக்கு முயற்சி செய்யணும். இன்னொன்றைக்கு ஃபத்வா. ரமதான்ல தக்வாவும் இருக்கு, ஃபத்வாவும் இருக்கு. அப்படின்னா என்ன கருத்து தெரியுமா? ரமதான் வாரத்துக்கு முன்னால நாங்க எங்களை எப்படி தயாரிக்கணும்னு சொன்னால், தக்வாவுடைய பயிற்சியை நான் எப்படி எடுக்கணும், தக்வா எப்படி அந்த உணர்வை எப்படி எடுக்கணும், எப்படி இபாதத் செய்யணும், அதை நாங்க என்ன செய்யணும், செஞ்சு பழகணும், அதுக்காக தயாராகணும். அல்லாஹ் சொல்றான் வந்து கண்ணியமான சகோதரர்களே, இந்த தக்வாவுடைய பயிற்சி இதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு வேறொரு நோக்கம் இல்ல, தக்வாவை அடைஞ்சிக் கொள்ளணும். ரமதான் வாரத்துக்கு முன்னால எங்கட பெண்கள் அதிகமானவங்க நிறைய பேர் ஏற்பாடு என்ன தெரியுமா, மாப்பிள்ளக்காரன் சொல்லியாச்சே நோன்பு வருது அப்பா வீட்டுக்கு வெள்ளாட்டிக்கணும். அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் அந்த வெள்ளாட்டிக்கிறத டெக்கரேஷன் பண்றது அல்ல எதிர்ப்பு, அதுக்கு செய்ய வானாண்டல்ல. எங்களோட நோக்கம் எப்படி மாறிக்குன்னு சொல்லி பாருங்க. அவனே பல கஷ்டத்துல துன்பத்துல இருப்பான், ஊரு முழுக்க கடனா இருப்பான். இந்த டைம்ல வந்து போட்டுக்கொண்டு என்ன வெள்ளாட்டிக்கணும் அப்பா, வெள்ளாட்டிக்கிறது நோக்கம் இல்ல. இந்த பயான தாய்மார்கள் கேட்டுக் கொண்டிருந்தா வெளியில அல்ல அந்த வெள்ளை எதிர்பார்க்கல, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நோம்ப புடிச்சு உண்ட உள்ளத்தை வெள்ளையாக்கு, உண்ட உள்ளத்தை பிரகாசமாக்கு. இதுதான் நோக்கம். ஊட்ட வெள்ளையாக்குறது இல்ல, ஊட்ட டெக்கரேஷன் ஆக்குறது அல்ல. நீ எப்ப உள்ளத்தை வெள்ளையாக்குறியோ, நீ உள்ளத்துக்கு எப்ப உள்ளத்தை பிரகாசமாக்குறியோ, இந்த பிரகாசம் தான் உன்ட இருட்டறை கபுர வந்து அது வெளிச்சமாக்கும். கபுர் என்று சொல்றது இருட்டு, சர்வசாதாரணம் இல்ல கண்ணியமானவர்களே. கபுர்ன்றது ஒரு இருட்டு. ஒரு மணித்தியாலம் வீட்டுல கரண்ட் போச்சு, சும்மா செல்வோம். இந்த ஏரியால ஒரே ஒரு வீடு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் போயிட்டுருச்சு. இப்ப நான் மட்டும் தான் வீட்டுல ஒரு மணித்தியாலம். மேலான சோதர்களே, கரண்ட் இல்லாம இருக்கேலுமா? எவ்வளவு தடமாறுவோம். மேலான சோதர்களே, எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு வரணும். இந்த நோம்பின் மூலம் என் உள்ளத்தை வெள்ளையாக்கணும். அந்த இருட்டறை கபூரை வந்து நான் என்ன செய்யணும், வெளிச்சமாக தான் ஆக்கணும். அது வெளிச்சமாக்கணும். பயங்கரமான இருட்டு. இங்க நோயோ கஷ்டமோ துன்பமோ உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அங்க உதவி செய்யறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. நாங்க என்னென்ன அமல்கள் செஞ்சோமோ செஞ்ச அமலுக்கும் பாவத்துக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் கபருடைய வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க வந்து, மேலான சோதர்களே, கபூர்ல நடக்கக்கூடிய வேதனை இருக்கிட்டானே, இந்த வேதனையை நான் உங்களுக்கு தொட்டு காட்டிருக்கிறேன். உண்மையான வேதனையை நான் உங்களுக்கு சொல்லல. ஏன் தெரியுமா சொல்லல? நான் அப்படி சொல்லிட்டேன்னு சொன்னா உங்களில் ஒரு சகோதரர்கள் மௌத்தா போயிட்டா கபூர்ல அடக்கம் செய்யறதுக்காக வேண்டி நீங்க கொண்டு போக மாட்டீங்க. அல்லாஹு அக்பர். தாடி நலையக்கூடிய அளவுக்கு கபூரை கண்டு அழுந்து சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதனால எல்லாம் விளங்கப்படுத்துறான், நோம்பின் மூலம் வீட்டுக்கு வெள்ளையாட்டிக்கிறது ஒரு பக்கம் வைக்க, உன்னோட உள்ளத்தை வெள்ளையாக்கு. அந்த வெள்ளை உன்னோட கபூரை வெள்ளையாக்கும், உன்னோட கபூரை வெளிச்சமாக்கும். சிராத்தல் முஸ்தகிம் பாலம் இருட்டறை 15,000 வருஷம் கடக்கோணும், 50,000 வருஷம் ஆகிரத்துடைய வாழ்க்கை. ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது, மஹ்ஷருடைய மைதானம், ஒரு இருட்டு. நோம்ப புடி, உள்ளத்தை வெள்ளையாக்கு. அந்த வெள்ளையை வச்சு உன்னோட சிராத்தையும் உன்னோட ஹஷ்ரையும் உன்னோட கேள்வி கணக்கையும் நீ வெளிச்சமாக்குடி அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அதனால இந்த நோக்கத்தை முதலாவது எடுத்துக்கொள்வோம். வேளாண் சகோதரர்களே பெரியார்களே, வியாபாரிகள் நோம்பு வாரத்துக்கு முன்னால நிறைய ஏற்பாடுகள் செய்வாங்க. வானாண்டல்ல செய்ய. ஆனா எங்கட நோக்கம் அதல்ல. எங்கட நோக்கம் இறைச்சி கஞ்சி அல்ல, எங்கட நோக்கம் கோழி கஞ்சி அல்ல, எங்கட நோக்கம் வந்து சம்சா கட்லட் பேட்டிஸ் அல்ல. எங்கட நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்றான், தக்வாவோடவா. உனக்கிட்ட நான் எதிர்பார்க்கிறது தக்வாவ. வேளாண் சகோதரர்களே, ரமலானுடைய காலம் வந்தால் எங்கட சாப்பாடுகள் சிக்கனமாகணும்.
நாங்க பிடிச்ச நோம்புக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிடிச்ச நோம்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கு எங்கட சாப்பாடுகள் சிக்கனமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இபாதத்துடைய ருசி வரும். இபாதத்தை ருசி வரும். சாப்பாடை ருசி ருசி பவுரு நிறைய திண்டா 20 ரக்காத் தராவி தொழுவது கஷ்டமா இருக்கு. அதுக்கு புகாரிய பிறக்கும் 8 ரக்காத்து. சில பேர் 20 ரக்காத் தேவையில்ல, 8 ரக்காத் என்னத்துக்கு புகாரிய பேசுற ஹதீஸ்கா இல்ல, திண்டு 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 20 ரக்காத் தொழுதுகொள்ளே இல்ல. அதுக்கு எத்துக்கு புகாரிய பேசுற இல்லாட்டி மூல முடுக்கு போற வள்ளுவாக கீழே ஓதுற இதுகள் இவ்வளவு தான் எங்களுடைய இபாதத்துடைய நிலைமை. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு எப்படி இருக்கு மேலான சகோதரர்கள் பெரியார்களே, இன்றைக்கு ஒரு கிளாஸ் பாலை குடிப்பாங்க, ஒரு ரொட்டியை தின்னுவாங்க, அடுத்த நாள் ஒன்றுமே இல்ல. ரசூலுல்லாஹ் நோம்பு அப்படித்தான் இருந்துச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, அவங்களோட வாழ்நாளிலே சாப்பிட்ட காலம் கொஞ்சம், அவங்களோட முழு வாழ்க்கை நோம்போட தான் இருந்துச்சு. மேலான சகோதரர்களே பெரியார்களே, அதனால சாப்பாடை சிக்கனமா ஆக்கிக்கொள்ளுங்க. சாப்பாடு எந்த அளவுக்கு சிக்கனமா ஆக்கிக் கொள்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இபாதத்துல அல்லாஹ் தஆலா ருசி அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்யவான அல்லாஹ்வுக்காக வேண்டி. ரமலானுடைய காலம் சாப்பாடுகள் கூட அதிகமா சாப்பாடு எத்தனையோ டஸ்ட்பினுக்கு போகுது. பலஸ்தீன்ல திங்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறான். கண்ணியமான சகோதரர், ஒரு காலத்துல சிரியால கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நோம்பு துறக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு முக்தி சாப்பிட்ட பால் அடிச்சு கேட்கிறாங்க, முக்தி சாப் நாங்க நோம்பு பிடிக்கணும், திங்கிறதுக்கு வழி இல்ல, கூலி அறுத்து திங்கணுமான்னு சொல்லி பத்துவா கேட்கிறாங்க. அவ்வளவு பசி. அல்லாஹ் எங்களுக்கு அந்த நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தல. ஆனா வீண் விரயம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மக்களை பத்தி கொஞ்சம் யோசிக்க மேலானவர்களே, கொஞ்சம் யோசிப்போம். பல காலம் தின்னாம குடிக்காம அனுபவிக்காம இருக்கிறாங்க. எத்தனையோ ரமலான பெருநாளை நாங்க அனுபவிச்சிட்டோம். அந்த மக்களை பத்தி உணர்ந்து சாப்பாடுகளை கொஞ்சம் நாங்க என்ன செய்வோம் சொன்னா சிக்கனமாக ஆக்கி எங்களுடைய இபாதத்துடைய விஷயத்துல கொஞ்சம் நாங்க என்ன செய்வோம் முன்முறமாக ஆவோம். பள்ளியில் நடக்கூடிய இபாதத்துக்கள் இதுல பூர்த்தியான முறையில கலந்து கொள்வோம். இந்த கொழும்பு ஏரியாவை பொறுத்து கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தயவு செய்து நான் சில விஷயத்தை நான் செல்றேன் வந்து, இந்த ஏரியாவை பொறுத்து நான் செல்றேன் வந்து, உங்களுக்கு விருப்பம் சொன்னா தராவி தொழுகையை தொழுவுங்க, அப்படி இல்லாட்டி புழுந்து படுங்க. கொடிய மகளுக்கு செல்றேன், சும்மா அங்க கைவார அடிச்சு கொண்டு இங்க கைவார அடிச்சு கொண்டு தராவிக்கு வார பொம்பளை பிள்ளைகளுக்கு அதிக செல்லிக் கொண்டு இப்படி ரமலான நாசமாக்கவானம். அந்நிய மக்களுக்கு நாங்க எடஞ்சல் இல்லாம இருக்கணும். ரமலானுடைய மாசம் வந்தாலே சில அந்நிய மக்கள் பேசுறாங்க, அம்மா ரமலான் வந்துருச்சு, நைட்டுக்கு தூங்கின மாதிரி தான், அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் பண்றது ஹராம், தஹஜ்ஜத் தொழலன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். மேலான அல்லாஹ் கேட்பான், இன்னொரு முஸ்லிமுக்கு நடந்த நோயின மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வயதி. உலகத்துல வாழ போகிற நியத்தை வச்சுக்கோங்க, தஹஜ்ஜத் தொழல்ல பிரச்சனை ஒன்று இல்ல, தஹஜ்ஜத் தொழுதா சிறந்தது, பர்லு பர்லான்னு சொல்லுவ கட்டாயம் சொல்லுவோம். ஆனா நாங்க நியத்தை வச்சுக்கொள்ளணும், நான் மௌத்தா போகக்கூடிய நேரத்துல மின் லிசானி வயதி, கையாலேயோ நாவாலேயோ எவனுக்கும் அநியாயம் நடக்கப்படாது. நான் மௌத்தா போனதன் பின்னால 10 பேர் சொல்லப்படாது, போயிட்டு சேர்ந்துட்டானே முசீபத் பிடிச்சவன் சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க இன்றைக்கு உலகத்துல வாழப்படாது. ரமலான அதனால இஷாவுக்கு பின்னால நைட் அடிக்கிறது, கிரிக்கெட் அடிக்கிறது, டாம் இருக்கிறது, செஸ் விளையாடுறது தெரியுமா? செஸ் விளையாடுறீங்க தானே, இது ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, யாரு செஸ் விளையாடுவாங்களோ பண்டித ரத்தத்துல விரல போடுறதுக்கு சமண்டாங்க. இது ஹதீஸ், உலமாக்கள் கேட்டு பாருங்க. ஸ்போர்ட்ஸ் செய்யலும் எப்ப? அது ஓய்வு நேரத்துல, இபாதத்துடைய நேரத்துல அல்ல. அந்த இபாதத்துக்கு ஈமானுக்கு பாதிப்பு இல்லாத ஸ்போர்ட்ஸ் செய்யறதுல. ஆனா சில ஸ்போர்ட்ஸ் சில விளையாட்டுகள் நபியாவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலத்துல சும்மா நடக்க போக்கல, அந்த காலத்துல ஒரு முறை ஒன்று இருந்துச்சு, என்ன தெரியுமா? கம்பால கல்லு, அந்த அதாவது கம்பையும் கல்லையும் வச்சு ஒரு விளையாட்டோடு விளையாடினாங்க. அந்த விளையாட்டு எனக்கு சரியா விளங்கப்படுத்த இல்லாத அதிசல வந்திருக்கு. கனிமான சோதர்களே, அப்ப அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து, எத்தனையோ பேர் வந்து அந்த விளையாட்டுக்களை விளையாடி ஜும்மாக்களை வீணாகி கொள்றாங்க. இப்ப அதே கியாஸ் புடிச்சு பார்த்தா, இந்த பள்ளியை பத்தி எனக்கு தெரியாது, நிறைய பள்ளியெல்லாம் வந்து பயான் இங்கே நடந்து கொண்டிருக்கும், மூல முடுக்குல இருந்து கொண்டு ஸ்மார்ட் போனை கிண்டி கொண்டிருப்பான். ஜும்மா பாலா போச்சு, இந்த ஜும்மால எந்த அர்த்தமும் இல்லை. அதனால கண்ணியமான சோதரர்கள் சொல்ல வந்த விடயம் என்ன, வீண் விளையாட்டுகளை விட்டு போட்டுட்டு கொஞ்சம் இபாதத்துல, கொஞ்சம் பள்ளியோட தொடர்பாக இருப்போம், கொஞ்சம் குர்ஆனோட தொடர்பாக இருப்போம். குர்ஆன தூசிய தட்டி எடுக்கக்கூடிய ரமலானாக ரமலான் மாறிச்சு, கொஞ்சம் குர்ஆனோட தொடர்பாகும்.
நான் மௌத்தா போனதன் பின்னால் எனக்கு கூட்டாளியா வரப்போது கண்ணியமானவர்கள் எனக்கு குர்ஆன் மட்டும் தான். எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? என்னோட பிள்ளைக்கு எல்லா கோசையும் கொடுத்தோம், வானாண்டல்ல. நிறைய பிள்ளைகள் யாரும் கோயிச்சு கொள்ள வானம், நிறைய பிள்ளைகள் எல்லாம் கோர்ஸும் முடிச்சிருக்கிறாங்க. ஆனா சூரத்துல் ஃபாத்தியா சரியா தஜ்வீதோட ஓதிக்கொள்ளாத நிலைமை. நாங்க குர்ஆனை கொடுக்காம நான் மௌத்தா போனேன்னு சொன்னா அந்த புள்ள மௌத்தா போனதன் பின்னால் வாப்பட பேர்ல எப்படி துவா செய்யும்? என்ன பிள்ளைக்கு துவா செய்ய தெரியாட்டி கண்ணியமானவர்கள், நான் மௌத்தா போனதன் பின்னால் ஏத புள்ளத்தான் குர்ஆன் ஓதணும், ஏத புள்ளத்தான் துவா செய்யணும். லெப்பைய கூப்பிட்டு வந்து துவா செய்யறது இல்ல, புள்ள செய்யக்கூடிய துவா. ஒரு வாப்பட ஜனாசா முன்னுக்கு வச்சு புள்ள அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கட்டுது, எவ்வளவு சிறப்பு தெரியுமா? நபி அவங்க சொன்னாங்க, ஒரு முறை தக்பீர் கட்டினா அல்லாஹ்ட அரிசி நடுங்குது. அந்த அரிசி கேட்க அல்லாஹ் அரிசி பார்த்து கேட்கல, அரிசி நீ என்னத்துக்கு நடுங்கி கொண்டிருக்கிறாய்? யா அல்லாஹ், இந்த வாப்பாக்காக வேண்டி புள்ள தக்பீரை கட்டிக்கிறான், இந்த வாப்பட பாவத்தை மன்னிக்கும் வரையில நான் ஆடிக்கொண்டே தான் இருப்பேன். அல்லாஹ் தான் உஸ்குத்தி அரிசியை நீ மௌனமாயிரு, இந்த வாப்பட எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன். இப்படியாப்பட்ட பிள்ளைங்களுக்கு தேவையில்லையா? தேவை கண்ணியமானவர்களே. அதுக்குதான் கண்ணியமானவர்களே குர்ஆனை நாங்களும் படிப்போம், குர்ஆனை படிச்சு கொடுப்போம், உலமாக்களோட கொஞ்சம் தொடர்பாகும். உலமாக்களோட தொடர்பாய் தேவையான விஷயங்களை நான் கேட்டு கேட்டு படிச்சு இந்த ரமலான ஒரு சிறந்த ரமலானாக, தக்வா உள்ள ரமலானாக மாற்றுவோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் மேலான சகோதரர். ரமலானுடைய மாசத்துல சில விஷயங்களை நாங்க படிக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு போறதுக்கு நேரம் இல்ல. சில குறிப்பிட்ட சில விடயங்கள், சில சட்ட திட்டங்கள் இருக்கு, அத நான் கட்டாயம் நாங்க படிக்கணும். நாங்க கவுன்சிலிங் உடைய லைன்ல இருக்க நாங்க சொல்றோம், ஒரு டிவோர்ஸ் கேஸ் சொல்லுவோம் சில வருடத்துக்கு முன்னால. மேலான சகோதர பெரியார்களே, 10 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் சொன்ன விஷயம், ஒரு கவுன்சிலர் சொன்ன விஷயம் 10 வருஷத்துக்கு மேல மனைவியோட ரமலானுடைய காலம் மனைவியை ஒதுக்கி அவர் இரவு நேரத்துல மனைவியோட என்ன செய்யறல்ல, இல்லறம் நடத்துறல்ல, பகல்ல ஹராம் சொல்லுவோமே, இப்படி ஒதுக்கி வச்சுக்கிறாரு. உடனே டிவோர்ஸ் போட்டு வாழ்க்கை பிரிஞ்சிச்சு. இது என்ன தெரியுமா? சட்ட திட்டம் படிக்கல. தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்து அபூதாவுடைய ரிவாயத், நபி அவங்க ஒருத்தர் வாராரு, வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நோம்ப புடிச்சு போட்டுக்கொண்டு ஏண்ட மனைவிக்கு முத்தம் கொடுக்கலுமா? நபி அவங்க சொன்னாங்க முத்தம் கொடுக்க கூடாதுன்றாங்க. அதே டைம்ல இன்னொரு மனிதர் வாராரு, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நோம்ப வாயில வச்சுக்கொண்டு ஏண்ட மனைவிக்கு முத்தம் கொடுக்கலுமா? கொடுங்கன்றாங்க. சஹாபாக்கள் இதை நோட் பண்ணி கொண்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கேட்ட கேள்வி ஒன்று கொடுத்த பதில் 2. கேட்ட கேள்வி ஒன்று கொடுத்த பதில் 2. நபி அவங்க சொன்னாங்க, முதலாவது வந்தவர் ஒரு வாலிபர், அவர் முத்தம் கொடுத்தா அவர் கொஞ்சம் வாலிப துடுப்பின் காரணத்தால அதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு என்ன செஞ்சிருவாரு, நோம்ப பாலாக்கிடுவாரு. 2வது வந்தவர் கொஞ்சம் கட்டுப்பாடு உடையவர், கொஞ்சம் வயசு வந்தவர், அவர் என்ன செய்வாரு, முத்தத்தோட என்ன செஞ்சுவார், முடிச்சுக்கோ, அதுக்கு அங்கெல்லாம் போக மாட்டாரு. அதுக்குத்தான் நான் 2 பேருக்கு 2 விதமான ஃபத்வாக்களை கொடுத்தேன்டாங்க. அப்ப இதுல இதை வச்சுக்கொண்டு நாங்க நினைக்க கூடாது பொடிய மக்களுக்கு தான் அனுமதி, வயசாளிகளுக்கு அனுமதி இல்ல, வயசாளிகளுக்கு அனுமதினு சொல்லி எங்களோட மனசாட்சிக்கு தெரியும். வைஃபோட இருக்கக்கூடிய நேரத்துல முத்தம் கொடுத்தா, வைஃபோட இருக்கக்கூடிய நேரத்துல அதுக்கு அங்கே போகணும்னு சொன்னா நாங்க அதையும் தவிர்த்திருக்கிறது மிச்சம் நல்லம். ஆனால் முக்கியமான ஒரு விடயம், எங்கேயுமே இஸ்லாத்திலேயோ ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ சொல்ல, நோம்ப புடிச்சு போட்டுக்கொண்டு பகல்ல நீ தேவல்ல, ராவுல நீ தேவல்லன்னு சொல்லி வைஃப ஒதுக்குறது இருத்தானே, இது பெரிய பாவம். கியாமத்துடைய நாளையில இவட ஹக்க கொடுக்காததுக்கு அல்லாஹ் தஆலாட்ட கேள்வி கணக்கு இருக்கு. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், 10 வருஷத்துக்கு மேல பொண்டாட்டிய கிட்டெடுத்து இல்ல, ஏன் சட்டம் தெரியா, இவர் நினைச்சு கொண்டிருக்கிறார் நோம்பு மாசா பொண்டாட்டிய தொடக்கூடாது, இப்படி ஒரு சட்டத்தை வழங்கி வச்சுக்கிறார், விளக்கம் இல்லாத சட்டங்கள். அதனால அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நீங்க நோம்ப வாயில வச்சு போட்டு கொண்டு தான் உங்களோட மனைவியோட இல்லறம் நடத்தலாம். நோம்புக்கு பின்னால இஃப்தாருக்கு பின்னால உங்களோட மனைவிமார்கள் உன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லான, அவங்க உங்களுக்காட நீங்க அவங்களுக்கு ஆட. அல்லாஹ் சுருக்கமா விளங்கப்படுத்திட்டாங்க. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் பேணுதலாக பக்குவமா இருக்கணும். இதுதான் சட்டம். வேளாண் சோதரர்களை பெரியார்கள், எப்பயுமே இஸ்லாம் பெண்களை ஒதுக்க செல்லி இல்ல. ஏன்னா ரமலானுடைய காலம் ஏனைய 11 மாசத்தை விட மிச்சம் தேவையோட இருப்பாங்க. அந்த தேவையை கணவர்மார்கள் விளங்கி இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், அதை நாங்க சமாளிச்சு போகணும். வேளாண் சோதரர்களே, அதிலே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதிகமானவர்கள் கேட்கிற கேள்வி மனைவியோட நோம்புடைய காலத்துல என்ன செஞ்சிட்டாரு, ஒருத்தர் ஒன்று சேர்ந்துட்டாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ. இப்ப இவர் எந்தெந்த இதுக்கு பகாரமா என்ன செய்யணும், ஷரியத் தெளிவா சொல்லுது முதலாவது அடிமையோண்டு உரிமை விடணும். அதுக்கு உனக்கு சக்தி இல்லையா,
2 மாசம் தொடர்ச்சியா நோம்பு பிடிக்கணும். அதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லையா, 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எங்கட நாட்டுல இந்த உலகத்துல அடிமாவுடைய சட்டம் இல்ல, அதை எடுத்து போடுங்க. 2 மாசம் தொடர்ச்சியா நோம்பு பிடிக்கலுமா, நோம்ப பிடிக்கிறது அந்த குற்ற பரிகாரம் இல்லாம போகும். அதுக்கும் சக்தி இல்லையா, 60 மிஸ்கீன்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்தா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் ஷரியத்துடைய சட்டம். அது வரைக்கும் நாங்க மௌத்தா போகும் வரைக்கும் அது எங்கட பொறுப்புல தான் இருந்து கொண்டிருக்கும். இந்த சட்டத்தை நாங்க கட்டாயம் விலகிக் கொள்ளணும். 2வது விஷயம், கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நீயத்து வைக்கிற விஷயங்கள். சஹர் முடிவு அதிகமானவர்களுக்கு ஒரு சந்தேகம் வர, சஹர் முடிவு இப்ப 5 மணிக்கு வாங்குண்டா 4:45க்கு என்ன செய்யணும், சஹர் முடிவுன்னு சொல்லி போட போட்டி வச்சுக்கோங்களே. 4:45ஓட இவரு நீயத்தெல்லாம் வச்சுட்டாரு. மறுவ என்ன செய்யறாரு, தண்ணி கொஞ்சம் குடிச்சாரு. இப்ப இவர நோம்பு முடிஞ்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம். சஹர் முடிவுன்னு சொல்லி கண்ணியமான சகோதரர்களே, எங்கட முன்னே உலமாக்கள் சில குர்ஆன் ஹதீஸுடைய சட்டத்தை வச்சு ஒரு பேடுதலுக்காக வேண்டி பாங்கு சொல்லும் வரைக்கும் தின்னு கொண்டு இருக்காம, நீ திண்ட ஒரு 10 நிமிஷம் பாங்கு சொல்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னால கொஞ்சம் என்ன செய், நீ நீயத்தை வச்சுக்கொண்டு கொஞ்சம் பக்குவமா இருன்றதுக்காக சஹர் முடிவுன்னு சொல்லி ஒன்று தரப்பட்டிருக்கு. அதை விட்டு போட்டு சஹர் முடிஞ்சதன் பின்னால தின்னலாமா குடிக்கலாமா அப்படி ஒன்றும் இல்ல. மேலான சகோதரர்களே, பாங்கு சொல்லும் வரைக்கும் இவருக்கு என்ன செய்யணும், நோம்பு பிடிக்கலும். அதுக்குன்னு சொல்லி நோம்பு நான் நோம்பு பிடிக்கன்னு உங்களுக்கு தரல, அனுமதி தரல. 10 நிமிஷத்துக்கு முன்னால கொஞ்சம் அந்த சப்ஜெக்டை முடிச்சு கொள்றது மிச்சம் நல்ல. 2வது ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் அதிகமா செல்லுவாங்க வந்து இப்ப திண்டு கொண்டிருக்க போக்கல பாங்கு சொல்லியாச்சு. நிறைய பேர் சொல்ற பாங்கு சொல்ல காட்டும் தின்னு எழுமா, எங்கேருந்து வாப்பா எடுத்தீங்க இந்த சட்டங்களை, ஆத்திமா பத்துவாண்டு இருக்கிறது. வெத்திலே தப்பி அவங்க சூரத்துள் பாத்தியா மோத தெரியா, நீ தின்னு வாப்பா, தின்னு பால் சோற தின்னு, இதை தின்னு, கருப்பட்டி பால குடி, பாங்கு சொல்லு முடிவு வர. அப்ப என்னத்துக்கு வாப்பா நோம்பு, அப்ப என்னத்துக்கு வாப்பா சஹர் முடிவு? பாங்கு சொன்னதோட கையை எடுத்துறோனும், வாய கழுவியாச்சு கலாஸ். பாங்கு சொன்னதன் பின்னாலும் ஒரு கவலம் போச்சுன்னு சொன்னா நோம்பு முடிஞ்சிடும். இந்த சட்டத்தை படிங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே. 3வது விஷயம் என்ன, கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, மாதவிடாய் வந்த பெண்கள் உட்ட நோம்புகளை ஷாபானுடைய 15க்கு பின்னால வந்து நோம்பு பிடிக்கிறது ஹராமாக்கப்பட்டிருக்கு. திங்கள் வியாழன் வளமையா ஒருத்தர் நோம்பு பிடிச்சிட்டு வராரு, அவருக்கு நோ ப்ராப்ளம் பிடிக்கலும். அது இல்லாம சும்மா ஒருத்தருக்கு பிடிக்கலாம். ஆனா கலா நோம்பு அடுத்த ரமதான் அடையிறதுக்கு முன்னால் என்ன செய்யும், கலா செய்யலும். பெண்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் பேணுதலாக இருக்கும்படி எங்க கணவர் மகளே எங்கட கடமை. கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிக் கொள்றேன் கண்ணியமான சகோதரர்களே, நோம்பை முடிக்கக்கூடிய காரியம் பெரிய பாடம் ஒன்று இருக்கிற வந்து நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு கொசுபா முடிச்சு கொள்றேன். நிறைய பேர் கேட்பாங்க, அதுல தண்ணி குடிச்சா நோம்ப முடியுமா, பால் குடிச்சா நோம்ப முடியுமா? ஆனா யாருமே கேட்கறல்ல சிகரெட் குடிச்சா நோம்ப முடியுமா, இல்ல அது கேட்கறல்ல. பவளுடைய காலத்துல சரியான பக்குவம், சிகரெட்டை தொட்டும் பாக்குறல்ல. சரியா இஃப்தாருக்கு பாங்கு சொன்னதன் பின்னால் ஒரு கையில ஈச்சப்பழம், இன்னொரு கையில கஞ்சி, அல்லாஹும்ம லக்கசும் சொல்லி அடிச்சாச்சி கஞ்சி ஒரு கோப்பைய தண்ணியை குடிச்சாச்சு ஒரு மூளைக்கு ஓடுற கொண்டாடி எங்கப்பா ஓடுறீங்க? ஒரு பாத்ரூம் வாசல்ல ஒரு சிகரெட் ஒரு சொட்டொண்டு அடிச்சாதான் சொர்க்கத்துடைய காத்துப்படுவாம அவரு. நான் கேட்கிற கண்ணியமான சகோதரர்களை யார் கோயிச்சு கொள்ளவானம். 20 வருஷமா நோம்பு பிடிக்கிறோம், 30 வருஷமா நோம்பு பிடிக்கிறோம். இந்த நோம்பு மூலம் ஒரு சிகரெட் எங்களையால ஒட்டுக்கொள்ளையலாச்சு. நாங்க என்ன தக்குவோட பாடத்தை படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க சிகரெட்ல கைய வைக்க போயிட்டு தான் எங்கட புலேல்கள் எங்கட சந்ததிகள் போதை வத்தால நாசமாக இருக்கி. விற்கிறவனும் எகடவன், அடிக்கிறவனும் எகடவன், ஐஸ் அடிக்கிறான், கல்யாணத்தை முடிக்கிறான், பொண்டாடிக்கு பழக்கிறான். என்ன அநியாயம் இது? நான் ஒலிச்சி மறைச்சி பேச மாட்டேன். போதை விற்கிறவங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறவர்கள் இந்த ரமலானோட இந்த நோம்போட அல்லாஹ்விட தௌபா செய்யுங்க. எத்தனையோ பெற்றோர்கள்ட கண்ணீருக்கு நாங்க ஆளாகப்படாது. கண்ணியமான சார், ஒரு தாய் அலூரா, என் புள்ள நாசமா போயிட்டானே, என் புள்ளைய நான் நல்லா வளர்த்தனே, இப்படி கண்ணீரை வடிக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு கண்ணீரும் போதை விற்றவனுக்கு அது சாபமாக மாறும். அதனால ஹதீஸ்ல வந்து நோம்புடைய காலத்துல யாரு போதை பாவிப்பாங்களோ, போதையை விற்பாங்களோ, அல்லாஹ் பா சிகரெட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, சிகரெட்டை வித்தீங்க, சிகரெட்டை குடிச்சீங்க, நபி அவங்க சொன்னாங்க லைலத்துல் கத்ர் இரவுல அவன் ரத்த கண்ணீர் வச்சு பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவனோட பாவத்தெல்லாம் மன்னிக்க மாட்டான்டா. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் பேணுதலாக பக்குவமா இருப்போம். அதனால சுருக்கம் என்னாண்டா, இந்த ரமலானின் மூலம் எங்களோட வாழ்க்கையில தக்குவாக இருப்போம், பக்குவாக இருப்போம், முறையாக கழிப்போம். இதை கடைசி ரமலான் சொல்லி எண்ணியவனாக கால நேரத்தை மண்ணாக்காம மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்குவோம். அதே மாதிரி மஸ்ஜிதுக்கு தேவையான சதகாக்கள் இருக்கி, தேவைகள் இருக்கி, கொஞ்சம் கேட்டு பாட்டு கொஞ்சம் மஸ்ஜிது நிர்வாகத்தோடு உதவியாக இருப்போம். வேளாண் சோதர்களே, கொழும்புலே ஒரு ஏரியால பெருநாளைக்கு அடுத்த நாள் ஏரியா கேட்கவானம் ஒரு பெண்மணி வந்து செல்றா, நாங்க 30 நோம்பும்
ஒரே கஞ்சியோட தான் சஹரையும் செஞ்ச, ஒரே கஞ்சியோட இஃப்தார செஞ்ச, ஒரே கஞ்சியோட முன்னேற சாப்பாடு. கொழும்புல எத்தனையோ பணக்காரன் இருக்கிற. அப்ப உங்களோட ஏரியாக்கள் நிர்வாகத்துக்கு தெரியாவா இப்படி ஆட்கள் இருக்கிறாங்க? மேலானவர்கள் ஊடு பெருசா இருக்கி தங்க நகைகளோட இருக்கிறாங்க, ஆனா திங்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. தேடி தேடி சதக்காக்களை கொடுங்க. அதாவது போலின் போட்டு பெல் அடிச்சு சதக்கா கொடுக்க இந்த சல்லிக்காரர்கள் அசல்றோம் வந்து உங்களோட சக்காத் ஏழைகளை சீரழிக்கவான். சரியான இது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா, சதக்கா கொடுக்கணுமா? நீங்க வீட்டு வாசல போய் தட்டி குட்டுக்கிற ஜக்காத் தான் பொறுமதியான ஜக்காத். அவனை சீரழிச்சு வெயில் அளக்க அவன் துவாவா செய்வான். பார்த்த ஒரு அரிசி மூட்டைக்காக வேண்டிய எத்தனையோ வயசாளிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஒரு சதக்கா தேவையில்ல, பரிசு ஜக்கா தேவையில்ல. உங்களுக்கு குடிக்கலவா குடுக்கவானா, குடுக்கிறத முறையா குடுங்க. இன்றைக்கு ஒருத்தருக்கு ஜக்காத் கொடுத்தா, இன்றைக்கு ஒருத்தருக்கு சதக்கா கொடுத்தா, அடுத்த வருஷம் அவன் என்ன செய்யணும்? அவன் பணக்காரனா மாறணும். இதுதான் அசலியத்தான ஜக்காத். அந்த விஷயத்துல கொஞ்சம் பேருங்களா பக்குவமா இருக்கிறது. அப்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய இருக்கும் நசீபாக்குவானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். அறிந்தும் அறியாமல் தெரிந்தாமல் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அடையக்கூடிய ரமலானை யா அல்லாஹ் ஒரு ரஹ்மத்துள்ள ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா இந்த ரமலான்ல யார் யாரை நீ பொருந்தி கொண்டியோ யா அல்லாஹ், யார் யாருக்கு நரகத்துடைய விடுதலை கொடுத்தியோ யா அல்லாஹ், ஸ்ரீதேவிகளான கூட்டத்தில் எங்கள் அனைவர்களும் எங்கள் குடும்பத்தார்களும் நீ தருவாயா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்கள் அனைவர்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், கடன் தொல்லைகள் அனைத்திலிருந்து யா அல்லாஹ் ரமலானுடைய பரக்கத்தால இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். பொருளாதாரத்தை வளர வச்சிரியா அல்லாஹ். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். ஏழை எளியோர்களை கண்ணீரை துடைக்கக்கூடிய பணக்காரர்கள் உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எடுக்கிறார்கள் எடுத்துக் கொடுத்தான் இருக்கிறாங்க யா அல்லாஹ், கொடுக்கிறார்கள் கொடுத்து கொடுத்தா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரமலான் யா அல்லாஹ் ஜக்காத்தை முறையாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, ஜக்காத்தின் மூலம் சதக்காவின் மூலம் வறுமை இல்லாம போகும் யா அல்லாஹ். இன்னைக்கு ஜக்காத் கூட சதக்கா கூட பணக்காரன் கூட வறுமை உள்ளாக்கள் வறுமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அப்படியாப்பட்ட நிலைமைகளையும் எங்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாக்கிறியா அல்லாஹ். எங்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சு போயா அல்லாஹ். எங்களோட ஒவ்வொருத்தர் இறுதி முடிவா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட ரூஹ கட்டியா அல்லாஹ். எங்களோட உம்மாவோட பாவங்களை மன்னிச்சு யார் யார் உம்மா அப்பா கபூர்ஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய பரக்கத்தால் அந்த ஸ்ரீதேவிகளை கபூர்ல நிம்மதியா சந்தோஷமா வாழ வச்சிரியா அல்லாஹ். எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களோட பிள்ளையால சாலிஹானவர்களா வாழ வச்சிரியா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் தீனை சுமக்கக்கூடிய தாய்களை ஒவ்வொரு வீட்டுல இருந்து நீ உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொரு வீட்டுல இருந்து உருவாக்கிறியா அல்லாஹ். கடன்காரனா வாழ வச்சிரியா அல்லாஹ். இன்னொத்தண்ட கையேந்த கூடிய அளவுக்கு என்னோட பிள்ளைகள் ஆக்கிறாதே அல்லாஹ். நாங்கப்பட்ட கஷ்டங்கள் எங்களோட பிள்ளைகள் படாமையா அல்லாஹ். கண்ணியமா கௌரவமா விருப்பமா வாழ்றதுக்கு யா அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களோட துஆக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். வாஹித் தாவானா.